என்ன பிரச்சனை? வீட்டில் புதையல் இருக்குன்ட்டு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து வீட்டில் படுத்து வைக்கும்போது தரையில் பாம்பு போகிற மாதிரி முதுகில் தெரியும் மேடம், பாய் கீழே. திடீர்னு சூடு வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ மேலே வந்து பேசுகிற மாதிரி படுத்துகிட்டே இருப்போம்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும். தன மாரி ஏதோ கத்தும் பேசும். இந்த மாதிரி பிரச்சனைங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு இங்கே ஒரு வீடு கட்டியிருந்தோம், கூரை வீடு ஒன்று. ஆப்போசிட்டில் ஒரு கொட்டை ஒன்று போட்டிருந்தோம். இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஒரு பாதை மாதிரி கீழே போகுது பொழுது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பள்ளம் விழுந்தது. அந்த பள்ளத்தில் வந்து சின்னதாக தான் ஃபஸ்ட்டு விழுந்துருந்து. அந்த பள்ளத்தில் தினமும் மஞ்சள் குங்குமம் கொட்ட சொன்னாங்க. கொட்டிக்கிட்டே வந்தோம். திடீர்னு அந்த பள்ளம் கொஞ்சம் பெருசாச்சு. அதுலேருந்து ஒரு சாமியோட சிலை வெளியே வந்துருச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் போய் கூப்பிட்டு வந்தோம். மறுபடியும் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நாங்கள் எடுக்கல, பயந்துக்கிட்டோம். எப்படி இருந்தது? அது அந்த கிரீடை மட்டும் வெளியே வந்துருந்துச்சு. அந்த கிரீடை வந்து அது கொஞ்சம் சேராக தண்ணி ஊற்றி தினம் பால் அந்த குங்குமம் மஞ்சள் கொட்டிகிட்டு இருக்கு. அந்த கிரீடை மட்டும் வெளியே வந்து தெரிஞ்சு எனக்கு தான் நான் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா அப்போ உடம்பு சரியில்லாமல். எப்படி இருந்தது அந்த கிரீடம்? சாமியோட கிரீடம் மாரி. என்ன மெட்டீரியல் இருந்தது? தங்கம் மாரி இருந்தது. மினு 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 மினு. அந்த குமிழ் வரும்ல, கிரீடத்துக்கு மேலே இப்படி வந்து ஷேப்பாக இங்கே ஒரு குமிழ் வச்சு அதில் டிசைனெல்லாம் இருக்குங்க மேடம். அந்த இந்த பாதி ஷேப் அப்படியே மேலே வந்துச்சு மேடம். நாங்கள் லோடுக்குன்னு கை விட்டு எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் சிம்பிளில் போயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி அதில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றியே தான் நாங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி அதை கேர் பண்ணல. அதுக்கப்புறம் சாமியார் மந்திரவாதியும் போகும்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதையல் இருக்குது, அதுதான் உங்களை இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படி. நாங்கள் அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தான் ஏதோ பண்ணுவேன், பேசுவேன், கத்துவேன். அது என்னன்னே தெரியல. அது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் பண்ணும்போதே பண்ணக்கூடாது, நீ என்ன மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கல்யாணம் பண்ண சொல்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரே அமுக்காலம் மேடம். தலையில் செவுத்துல போய் இடிச்சிக்குவாங்க தலையை. எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சரி வம்பு பண்ணி சரி கல்யாணம் பண்ணலாம், ஒரு குழந்தை ஒன்று இருக்கலாம், நம்மளாம் ஒரு குழந்தை கூட இல்லையே, நம்மளும் இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வம்பு பண்ணி ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டோம். இதுமாரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அது மேலே வந்து சொல்லிச்சு. அவர் கூப்பிட்டு மேலே வந்து நான் அவன் கருவறையிலேருந்து இருக்கிறேன், அவன் ஏன் குழந்தாவன், அவனுக்கு கல்யாணம் பண்ணுங்கோ, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மேடம். சரிதான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறேன் அன்றைக்கி கூட நான் கல்யாணத்துக்கு நான் போய் நிற்கல, உக்காரல மேடம். ரூம் உள்ள அழுதுனே கண்டேன். நான் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே கண்டேன். அப்புறம் எப்படியோ நிற்கா முடிஞ்சிருந்தேன். சரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். என் மருமகளுக்கும் உடம்பு சரியில்லை மேடம். வந்த உடனே என்ன அதனால ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யுது? அதான் மேடம் அவர் மேலே வரும் மேடம். இதே மாதிரி தான் மேடம் பேசுவோம். அது பாஷையே புரியாது மேடம். நைட்டில் தூங்குறதை விட ஆனால் டிரைவர் மேடம் வாட்டம் இங்கே வந்து உட்காருவா. அந்த சித்தருங்க வரைக்கும் தான் தெரிதான் மேடம். எப்போ பார்த்தாலும் கனவுல சிவன் லிங்கம். திருவண்ணாமலைக்கு போயிடுறான் சொல்லாதே. திருவண்ணாமலைக்கு போய் அந்த சித்தருங்களை பார்த்து பேசிட்டு வரான் மேடம் எப்போ பார்த்தா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.